வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்மளை மோட்டிவேட் பண்ணி இன்னும் வெறுப்பேற்றுறதுக்கு நம்ம கம்யூனிட்டியில் ஒரு மெம்பர் இருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? எஸ், நிஜமாக தான். நம்ம நண்பர் பாருங்கள், ரோகன் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து நமக்கு ரியல்மி P3 அல்ட்ரா, அது வந்து ரியல்மி UI 7 பீட்டா அப்டேட்டுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு வீடியோக்கும் முன்னாடி அந்த ஒரு 10 கவுண்ட் புஷ்அப்பு எல்லோரும் நீங்களும் எங்கேயா ட்ரை பண்ணுங்கள். பட் எனக்கு புரியுது, நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் போய் புஷ்அப் பண்ண சொல்கிற பற்றியா அவனுக்குலாம் கரெக்ட். பட் நீங்கள் வந்து சும்மா அப்பப்போ ஏதாவது லைட்டாக முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த ஃபிட்னஸ் ரிலேட்டடாக கண்டென்ட் போட்டுட்டு இருக்கும்போது நான் அப்போ எந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, 1 ஹவருக்கு ஒன்ஸு இந்த ஸ்டாண்ட் கோல் மாதிரி 1 ஹவருக்கு ஒன்ஸு ஒரு 10 ஸ்குவாட்டோ இல்லாட்டி 10 புஷ்அப்போலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சதோட போனதாக இருக்கக்கூடாது இல்லையா? அது சும்மா ஒரு ஷார்ட் லீவ்டு டாஸ்க் மாதிரி ஒரு 10 நாள் 20 நாள் மட்டும் பண்ணிவிட்டு அப்புறமா விட்டுறது, இந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டேன்னா 10 புஷ்அப் அப்படிங்கிறத வந்து ஒரு தடையும் ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு வீடியோக்கும் முன்னாடி எடுக்கிறது. வேறு லொக்கேஷனில் வச்சு எடுப்பேன், வேறு காஸ்டியூமில் கண்டிப்பாக இருப்பேன். ஒரே வீடியோவே போட்டு நான் ஏமாற்ற மாட்டேன், ஸ்கேம் பண்ண மாட்டேன், எனக்கு அதெல்லாம் வராது. ரைட்டுங்க, ஓகே. ஹலோ சிவா ப்ரோ அண்ட் கௌதம் ப்ரோ. நான் ஆல்ரெடி ரியல்மி P3 அல்ட்ரா பற்றி யூசர் ரிவ்யூ கொடுத்துருந்தேன் 24th ஆகஸ்ட். அப்போ 4 மந்த் ஆச்சு ப்ரோ மொபைல் பர்ச்சேஸ் பண்ணி. அண்ட் இப்போ 7 மாதம் ஆகுது ப்ரோ. இப்போ ரியல்மி UI 7 பீட்டா வந்துருச்சு ப்ரோ, அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு குட்டி ரிவ்யூ சொல்லலான்னு மெயில் பண்ணுறேன் ப்ரோ. ப்ரோஸ் என்னன்னா, ஸ்மூத்னஸ் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்குது ப்ரோ ரியல்மி 6 கம்பேர் பண்ணும்போது. சில ரியல்மி பட்ஜெட் அண்ட் ரியல்மி மிட்ரேஞ்ச் மொபைல்ஸ் மாதிரி இதில் எந்த அனிமேஷன்ஸையுமே அவங்க கட் பண்ணலை. ஸோ எல்லா அனிமேஷன்ஸும் அப்படியே இருக்குது. ஸோ 8350 கேன் வெல் ஹேண்டில் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டராக இருக்குது. கேமரா குவாலிட்டி முன்னெல்லாம் பாருங்களேன், ரியல்மியில் GT6 பற்றி பேசும்போது கூட ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கேமரா குவாலிட்டி கழுது தேஞ்சு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, கேமரா குவாலிட்டி ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குது ப்ரோ, பர்ஃபார்மன்ஸு டாப்பாக இருக்குது ப்ரோ, நோ ஹீட்டிங் இஷ்யூ, ஸ்டட்டர்ஸும் இல்லை, டிமென்சிட்டி 8350 நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. பேட்டரி மட்டும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ண மாதிரி இருக்குது ப்ரோ, மேபி பீட்டா அப்டேட்னால நினைக்கிறேன். SOT ஆவரேஜாக 6.5 hours வருது ப்ரோ. 100லேருந்து 20% வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். ஆஃபீஸ் ஆப்ஸ் தான் அதிகம், சோஷியல் மீடியா, கேம்ஸு லைக் FF Max அண்ட் கேண்டி கிரஷ் அண்ட் யூடியூப் இதுதான் யூஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ப்ரோ, ஐ ஷேர்ட் சம் கேமரா சாம்பிள்ஸ். இந்த கேமரா சாம்பிள் வந்து எங்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும் ப்ரோ. இவ்வளோ வேஸ்குலராகவும் இவ்வளோ பில்டப்பாகவும் ஆக்சுவலாக ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ரொம்பவே தேங்க்யூ. ஹேய், யார் இந்த கியூட்டி? வேறு லெவலில் இருக்காப்லையே, சூப்பர் நைஸ் ப்ரோ. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபிசிக் வந்து ரொம்ப முக்கியம். ஹெல்த் இஸ் வெல்த்னு சும்மாவா சொன்னாங்க, அப்படி தான் இருக்குது. ஸோ மாஸ் ஆக மொத்தம் ரியல்மி UI 7 அதில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சூப்பர். அடுத்து ஹரி அப்படிங்கிற நண்பர் வந்து மை ஃபர்ஸ்ட் மொபைல் அப்படின்னு போட்டிருக்காரு. சிவா ப்ரோ, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் ப்ரோ. I am Hari. I am your new follower for the past 2 months bro. I really like your content bro. I am planning to buy a new mobile. நான் ஆல்ரெடி 3 times மெயில் பண்ணேன், பட் 4 time கமெண்ட் பண்ணேன், ரிப்ளை வந்துச்சு ப்ரோ. பட் உங்ககிட்ட இருந்து வரல, நீங்கள் பார்க்கல ப்ரோ. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சுச்சுவேஷன், ஜஸ்ட் விளையாட்டுக்கு சொன்னேன். அப்படிலாம் இல்லை ப்ரோ, எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. இதுக்கெலாம் சொல்யூஷன் வருது. பரத்வாஜ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம பரத்வாஜ் வேறு லெவலில் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக பண்ணுறோம். நமக்கு ஆக்சுவலாக என்னென்னா, டெய்லி வந்து ஒரு 9 to 5 மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் ப்ரோ. ஒரு இடம் இருக்கணும் இந்த ஒர்க் பண்ணுறதுக்குன்னே. இதில் வந்து ஒரு லைவ் செஷன் அப்படிங்கிறது டெய்லி வரதில் தப்பே கிடையாது. இந்த மாதிரியான மெயிலு அண்ட் கமெண்ட்ஸு அதை எடுத்து வச்சு டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு செட் ரெடியாக இருக்குன்னா இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போது 11 to 12 எப்பயுமே லைவ் அப்படின்னு ஒன்று முடிவு பண்ணியிருந்தோம்னா, டப்புன்னு கேமரா அங்கே ரெடியாக இருக்கும் ப்ரோ. இல்லாட்டி ஒரு ட்ரைபாட் ரெடியாக இருக்கும். கேமராவை வைக்கிறோம், ஆன் பண்ணுறோம், பொசிஷனில் போய் உட்காடுறோம், பேசுகிறோம். இதில் வந்து என்ன ஒன்றா மிஸ்டேக்கே ஆகாது. இப்போ லைவ் வந்து 10 to 11 இல்லை 11 to 12 அப்படின்னா அந்த லைவ் கரெக்டாக வந்துடும். அடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 2 வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா அந்த 2 வீடியோ கரெக்டாக நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் நம்ம எல்லா டேட்டாவையும் செக்ரிகேட் பண்ணி எல்லாருக்கும் ரிப்ளையும் பண்ணிட முடியும். ஸோ கரெக்டாக பிளான்டாக ஸ்கெட்யூல் மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக பண்ண முடியும் ப்ரோ. அது இப்போதைக்கு ஏன் மிஸ் ஆகுதுன்னா, நாங்கள் எல்லாருமே செதறி இருக்கும். இப்போ SRK பார்த்தீங்கன்னா குடுவஞ்சலில் இருப்பான், நான் இங்கே இருப்பேன். என் ஒய்ஃப் வந்து அப்பப்போ அவங்களால வீட்டு வேலைக்கு மத்தியில் வந்து அவங்க எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒன்று. இப்போ நரேஷ் வந்து அவன் ஆல்ரெடி MBA ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ப்ளஸ் அவனுக்கு வந்து இப்போ கொஞ்சம் பேக் பெயின், ட்ராவல் பண்ணி இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. வண்டி வாங்குறது பல் ஸ்கூட்டர் வாங்கி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக டெய்லி ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஓட்டினா முதுகெலும்பு வந்து லைட்டாக நம்ம ஒரு ரோடு வேறு அந்த லட்சணத்தில் இருக்குது. ஸோ அது ஒரு பிரச்சனை வருது. அது எல்லோரும் கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருந்துக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ. எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தால் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போ கால் பண்ணி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கும் நேரில் இருந்தால் ரொம்ப ஈஸி, டப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். வெகு தூரம் இல்லை, கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம மாஸ் பண்ணுறோம். நம்ம பிளான் பண்ண எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம கம்யூனிட்டி வேறு லெவல். ஓகே. ஸோ இப்போ ஃபேக்ட் என்னன்னா, பட்ஜெட் வந்து 120K ப்ரோ.
மை யூஸ் என்னன்னா சேம் ஆஸ் கௌதம் ப்ரோஸ் யூஸ். மீடியா கன்சம்ஷன் அதிகம், மூவிஸு கேஷுவல் யூஸ் தான் ப்ரோ. ஸ்டடீஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. கேம்ஸ்லாம் ஜஸ்ட் கேஷுவல் கேம்ஸ் தான். நீஞ்சா, ஹர்ஷி எக்ஸெட்ரா இந்த மாதிரி கேம்ஸா? ஓகே, அதெல்லாம் நீஞ்சா ஓகே, நான் விளையாடல, அதனால் எனக்கு தெரில. ஸோ ஒரு நல்ல மொபைல் சொல்லுங்கள் ப்ரோ, ஓவராலாக இருக்கிற மாதிரி. பாஸ்ட் மந்த்தாக மொபைலை பற்றி சர்ச் பண்ணி பண்ணி மைண்டே ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ. பட் ஒரு டிசிஷனுக்கு வர முடியல. கைண்ட்லி சீக்கிங் யுவர் ஹெல்ப். திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஃபர்ஸ்ட் மொபைல் ப்ரோ. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். டில் நவ் ஹேவ் நாட் யூஸ்டு, ஹேவ் நாட் ஓன்ட் அ ஃபோன். இயர் எண்டு அப்போ ஆஃபரோட வாங்கலாம்னு பார்க்குறேன். ஓகே ஸ்ரீ ஹரிஹரன், கண்டிப்பாக ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில், அதாவது 20K அப்படின்ற செக்மெண்ட்டில் ஆக்சுவலாக P3 Ultra இப்போ தான் நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அதை பற்றி நம்ம இப்போ தான் ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம். ஸோ P3 Ultra உங்களுக்கு ஆஃபரில் வந்து அரௌண்ட் 20K வந்ததுன்னா அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து காலேஜ் கோயிங் கை, கொஞ்சம் நல்ல கேமரா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஆஃபர் டைமில் நத்திங் ஃபோன் 3A அண்டர் 20K வரும்போது நத்திங் ஃபோன் 3A கன்சிடர் பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா இன்னும் ஆஃபர் இருக்குது. இப்போ Black Friday டீல் போது, அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு உங்களுக்கு கிறிஸ்மஸ் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சில ஆஃபர்ஸ் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து நத்திங் ஃபோன் 3A போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. நத்திங்கை போட்டு நம்ம அடிக்கடி அடிச்சு உரிக்கிறது நம்ம உண்மை தான். பட் அடிக்கடி வந்து நத்திங்கை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? வாங்கி யூஸ் பண்ணுற யாருமே வந்து கேமராவில் கொஞ்சம் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, பேட்டரி லைஃப், மீடியா கன்சம்ஷன் இந்த மாதிரியான ஏரியாவில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்களா? அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் வந்து ஒரு கேஷுவல் யூஸராக தான் இருக்க போகிறீங்க, ரொம்ப பேசிக் கேம் தான் ஆட போகிறீங்க அப்படின்னும் போது 7th Gen 3 பேஸ்ட் டிவைஸ் வில் பி மோர் தென் எனஃப் அப்படிங்கிறது தான் எங்கள் ஃபேக்ட். ஸோ அதனால தான் 3A சொன்னேன். இதை தாண்டி வந்து நம்ம சப்போஸ் வேறு ஏதாவது கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஆஃபர் டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ A35 உங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் கிடைக்குது, அதில் 256GB மாடல் வாங்க முடியும்னா நீங்கள் அதை கூட வாங்கலாம். அப்படி இல்லைனா A55 இன்னும் ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா A55 வாங்கலாம் ப்ரோ. அதுவும் நல்ல டிவைஸ் தான். ஏன்னா அகைன் நீங்கள் ஒரு கேஷுவல் யூசர் அப்படிங்கிறனால இந்த டிவைஸும் கன்சிடர் பண்ணலாம். மீடியா கன்சம்ஷன் நல்லாயிருக்கும், சாம்சங்கில் கேமரா ஃபார்ஷூர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணலாம் ப்ரோ. A35, A55 இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் அக்ரெசிவான அப்டேட்ஸ் வேணும். ஆக்சுவலாக 1UIயும் நல்லா தான் இருக்குது. அது இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப அக்ரெசிவான ஒரு கம்யூனிட்டி, ரொம்ப ஆக்டிவான ஒரு கம்யூனிட்டியும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நத்திங் ஃபோன் 3A போகலாம். ரைட்டு. ஸோ ஹரி ப்ரோ, அப்போ யோசிச்சுக்கோங்க, டிசைட் பண்ணிக்கோங்க, சரியா? டீட்டெயில்டு ரிவ்யூ நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்துருக்காருங்க. ரிவ்யூ அபவுட் மூன்ட்ராப் ஸ்பேஸ் டிராவல் டு அல்ட்ரா. ரிவ்யூ கொடுத்தது யாருன்னா சோம்நாத் அஸ்வின் அப்படிங்கிற நண்பர் தான். அண்ணா, ஐ ட்ரைட் போஸ்டிங் ரிவ்யூ ஆன் அவர் கம்யூனிட்டி அண்ட் யூடியூப் கமெண்ட்ஸ், இட் கெட்ஸ் டெலிட்டட், ஐ டோன்ட் நோ வை. ஈவன் ஐ இன்ஸ்டாகிராம் டிஎம், இன்ஸ்டாகிராம்லாம் பண்ணாங்க ப்ரோ. இன்ஸ்டாகிராம் ஒரு கொடூரம் ப்ரோ. நம்ம நண்பர்களே வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எல்லோரும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாதீங்களாம் நான் சொல்ல மாட்டேன். ஃபேஸ்புக்கில் கூட ஒரு பேஜ் எதுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் அப்படியே டச்சில் இருக்கணும்னு சொல்லி தான் அந்த ஃபேஸ்புக்கில் இருந்தது. பட் ஃபேஸ்புக்லாம் இப்போ நான் ஆக்டிவாக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற லீஸ்ட் யூஸ்டு ஆப் கேட்டகரிக்குள்ளே அது இருக்குது. மாதம் ஒரு தடவை நான் ஓப்பன் பண்ணாலே பெரிய அதிசயம் தான். ஸோ அந்த லட்சணத்தில் ஃபேஸ்புக்கோட நிலமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் மற்றபடி என்னென்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து டூ அடிக்டிவாக போகிற மாதிரி இருக்குது. அண்ட் நம்மளை ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் இன்ஸ்டாகிராம் பற்றி நான் பெருசாக பாசிட்டிவாகவும் பேசுறதில்ல. அண்ட் இன்ஸ்டாகிராம் பக்கம் நான் வரதும் கிடையாது. வருவேன், ஏதாவது போஸ்ட்டை ஃபயர் பண்ணிட்டு ஓடி போயிடுவேன். அங்கேயே நின்று தானடா மாட்டிட்டு முடிக்க போகிறேன், ஐயோ அந்த பக்கமே நான் இருக்கிறதா இல்லை, நான் எங்கேயோ ஓடிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் மனநிலை இருக்குங்க. அதை தான் நான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் லிங்க் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க்னால மேபி உங்களோட கமெண்ட் வந்து பிளாக் ஆகிருக்கலாம் ப்ரோ. ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கு பிளாக் ஆகிருக்கலாம். ஏன்னா லிங்க் போட்டால் மற்ற யூடியூப் சேனலில் போய்ட்டு நம்ம லிங்க் போடும்போது அது ஸ்பேம் லிங்காக இருக்குமோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு அட்டாக் நடந்துருமோ, இல்லாட்டி ஏதாவது ஹேக்கிங் மாதிரி ஆகிடுமோ, யாராவது வந்து போகிறவங்களுக்குலாம் வந்து ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து அவ்வளோவா லிங்க் போடுறதுக்கு யூடியூப் அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஒரு சேனலோட ஓனர் யாராவது லிங்க் போட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணுதே தவிர, மற்ற யார் வந்து போட்டாலும் சம்டைம்ஸ் மாடரேட்டரே வந்து லிங்க் போடலான்னு நினச்சா கூட அது வந்து தூக்கி விட்டுருது. ஸோ அது ஏதோ இந்த சேஃப்டி பாலிசி அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டு. ஸோ அண்ட் ஃபார் த டீட்டெயில் ரிவ்யூ வித் ரெஃபரன்ஸ் டு இமேஜஸ் அண்ட் ஆடியோ ஃபைல்ஸ் சி ஹியர் அண்ணா. ஓகே, இமேஜஸோட அழகாக ரிவ்யூ போட்டிருக்காருங்க ட்விட்டரில். மூன்ட்ராப் ஸ்பேஸ் ட்ராவல் டு அல்ட்ரா ரிவ்யூ, ஹானஸ்ட் ரிவ்யூ. கரெக்டு தான், காசு போட்டு வாங்கினா ஹானஸ்ட் ரிவ்யூ தான் வரும், எந்த விதமான தடங்களும் இருக்காது. ஓகே, ஃபார் 1.5 years ஐ ஹவ் பீன் யூஸிங் CMF நெக்பேண்ட் ப்ரோ விச் ஸ்டில் ஒர்க்கிங் பட் ஸ்டார்டட். அந்த கேபிள் டேமேஜ் ஆகுதா? ஓகே, எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ ஆடியோ கேபிள் இன்சைட்லாம் வெளில தெரியுது. அதனால் நான் புதுசு எதாவது வாங்கலான்னு பார்த்தேன். நத்திங் இயர் A, OnePlus Buds 3 அண்ட் மூன்ட்ராப் ஸ்பேஸ் ட்ராவல் 2 இதெல்லாம் தான் வாங்கலான்னு நினச்சேன். நான் மூன்ட்ராப் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண CMFோடதை பார்த்தீங்களா? ஓகே, ஸோ ஐ சூஸ் மூன்ட்ராப் ஸ்பேஸ் ட்ராவல். எதனால் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் மூன்ட்ராப் ஸ்பேஸ் ட்ராவல் 2 அல்ட்ரா சூஸ் பண்ணியிருக்காரு. காஸ் இதில் வந்து LDAC இருக்குது அண்ட் பெட்டர் பிளானர் டிரைவர்ஸு, நாட் அ கம்ப்ளீட் பிளானர் பட் பெட்டர் தென் நார்மல் ஸ்பேஸ் ட்ராவல் 2. இது வந்து நான் 3919 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ 4000 ரூபா அரௌண்டு. ஃபீச்சர் என்னென்னா, அட்வான்ஸ்டு EQ ஆப்ஷன் இருக்குது. அது வந்து ரொம்பவே கிரேட்டு. அண்ட் இட் டஸ் லாட் ஆஃப் சவுண்ட் குவாலிட்டியில் நிறைய சேஞ்சஸ் உருவாக்க முடியுது. யூகி AI, இட் ஹெல்ப்ஸ் இன் டியூனிங் EQs பேஸ்ட் ஆன் த ரெக்வஸ்ட். கம்யூனிட்டி EQ, கேன் ஷேர் ஆர் டவுன்லோட் ஃப்ரம் கம்யூனிட்டி. ஆப் இஸ் மோர் பெட்டர்.
நாட் அப் டு நத்திங்கோட யூஐ அளவுக்கு இல்லை, அந்த யூஎக்ஸ் அளவுக்கு யூஐஎக்ஸு. பட் இதில் வந்து ஆப் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஓரளவு யூசபிலிட்டி ஃபேக்டர் அண்ட் ஆப்ஷன்ஸ். அப்புறம் இட் ஹாஸ் எல்டாக் அண்ட் டியூல் கனெக்ஷனு, எவ்ரி திங் ஒர்க்ஸ் கிரேட், நோ இஷ்யூ அப் டு திஸ். 3 EQ ப்ரீசெட்ஸ் இருக்குது, வி கேன் செலக்ட் பிட்வீன் என்ன வேணுமோ அதை நம்ம. ஓகே, பாப்பு, மானிட்டர், ரெஃபரன்ஸு, ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணால் அதையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஓஹோ, ஸோ இது வந்து நம்ம ஆன்லைன் டிஎஸ்பிஸு எது வேணுமோ நம்ம டவுன்லோட் பண்ணி அதையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து அந்த EQஸை வந்து அப்லோட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதில் வந்து ஒரு சிலர்லாம் அந்த நம்பர் ஆஃப் டவுன்லோட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுது. கிரேட்டுங்க, கம்யூனிட்டி ஓரியன்டாக EQ ஃபைலு, கிரேஸியாக இருக்கே, நல்லா இருக்கே இந்த இனிஷியேட்டிவ். ஹெட்ஃபோன் இஸ் மோர் லவுட் எனாஃப் தேன் நெக்பேண்ட் ப்ரோ வித் ஹை கெயின், சூப்பராக இருக்கே இந்த மேட்ரும். ஓகே, அடுத்து ஏஎன்சி இஸ் நாட் தட் மச். ஏஎன்சி வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் ப்ரோ. 4000 ரூபா பட்ல வந்து ஏஎன்சி ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங் தான். இப்போதைக்கு வந்து ஒன் ப்ளஸ் பட்ஸ் 4 அது கொஞ்சம் சாலிடாக இருக்குது. பட்ஸ் 4ல் 53 dB ஏஎன்சின்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா அடைச்ச மாதிரி இருக்காண்ணா, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்பேண்ட் ப்ரோ ஏஎன்சி பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. பட் வென் ஹேவிங் சவுண்ட் மோர் தென் 50%, இது வந்து அந்த ஏஎன்சியை தாண்டி ஓவர் ரைட் ஆகிடுது. அதனால் சுற்றி எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. டிரான்ஸ்பரன்சி ரொம்பவே நல்லா இருக்குது. இட் ஃபீல்ஸ் ஹைலி ரியல் தேன் நெக்பேண்ட் ப்ரோ. அப்புறம் லுக்கு ரியலி கிரேட், லைக் நத்திங் இயரு. பட் டாப் கேசிங் இஸ் நாட் தேர். இட் இஸ் ஓப்பன், பட் ஐ வில் க்ளீன் இட் பீரியாடிக்கலி, நோ இஷ்யூ. ஓ, மேலே ஓப்பனாக இருக்குது, ஸோ உள்ளே பட்டை ப்ளேஸ் பண்ணுறோம். வில் பை அ கேஸ் 700 இஃப் ஸ்டாக் வந்ததுன்னா இதுக்கான கேஸையும் வாங்கிடுவீங்களா? ரைட்டு. ஸோ அப்போ உள்ளே சும்மா நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா? பார்க்குறதுக்கு ரொம்ப ஏதோ ஃபியூச்சரிஸ்டிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நெக்பேண்ட் ப்ரோ கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்ல ஒரு கிரேட் அப்கிரேட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏஎன்சி, அதாவது எவ்ரி திங் ஃபார் மீ இன் ஏஎன்சி, சவுண்ட் குவாலிட்டி அன்மேச்சபிள் அண்ட் ஃபீச்சர்ஸ், ஆப் யூசபிலிட்டி, கனெக்டிவிட்டி, இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு நத்திங் எக்ஸ் ஆப் யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஸோ இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் யூஸ் பண்ண பழகிடும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. தேர் இஸ் அன் அனிமே கேர்ள் வாய்ஸ் ப்ராம்ப்ட் இன் திஸ் TWS, அதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏஎன்சினா ஷி, டிரான்ஸ்பரன்சினா ஹே, நார்மல்னா பவர் ஆன், பவர் ஆஃப், கனெக்டட், டு பேரிங் மோடா, ஐ கான்ட் அப்லோட் த மியூசிக் ஃபைல் ஹியர், செக் ஹியர். இது என்னது, அப்பயும் கூட கேட்கலையே. எப்படியா இருந்தாலும் நம்ம நண்பரோட ட்வீட்டை நான் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்கேன். ஸோ என் ப்ரொஃபைலில் போய் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் போய் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஐ saw some bad reviews in Reddit and some YouTube channel. I doubted it arrived. Anyway, I'm enjoying. It's the happiest purchase for me. Anyway, ஊருக்குள்ளே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, எதை நம்புறதுனே புரியல. பாக்ஸ் கான்டென்ட், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸு, கேபிள், கொஞ்சம் இந்த பேப்பர் ஒர்க்ஸு, ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் ட்ராவல் டு அல்ட்ரா, நல்லா இருக்குது ப்ரோ. குட் இன்ஃபர்மேஷன், அதே இன்ஃபர்மேஷனை தான் நம்ம நண்பர் இங்கே போட்டிருக்காரு. சூப்பர் சூப்பர், நைஸ் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நைஸுங்க. ஸோ நீங்களும் ஏதாவது யூனிக்கான ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்க விடைபெற்றுக் கொள்வது சிவரணி. பார்க்கலாம், பாய்.